விவோல அவங்களோட வி சீரியஸில் V23 ப்ரோ லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிருச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் V23 ப்ரோவோட கேமிங் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். V23 ப்ரோவில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஹை அண்ட் கேம்ஸ் இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்னாப்ட்ராகன் கூட இந்த ப்ராசஸரை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865 விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதே மாதிரி 870க்கு கொஞ்சம் பிலோவாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் டெய்லி யூசேஜில் 870க்கும் 1200க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் பிஜிஎம்ஐ இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே ஹை அண்ட் கிராஃபிக்ஸில் தான் இருந்துச்சு. அண்ட் ஃப்ரேம்ஸை அல்ட்ராவில் செட் பண்ணியிருந்தேன். கேம் பிளே பொறுத்தவரை எந்தவித லேக்ஸோ இல்லை ஃப்ரேம் ட்ராப்ஸோ இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுச்சு. அதுவும் ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் வித் அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்டில். அண்ட் கிராஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் கிராஃபிக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக இந்த கேம் மட்டுமே கிட்டத்தட்ட 30 to 45 மினிட்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தேன். அப்படி ப்ளே பண்ணும்போது எந்தவித ஹீட்டும் ஆகலை. லைட்டாக வார்ம்னஸ் மட்டும்தான் பேக் பண்ணல தெரிஞ்சுது. அதுக்கு காரணம் இந்த ப்ராசஸர் ஹை அண்ட் ப்ராசஸர் கண்டிப்பாக லைட்டாக வார்ம் இருக்க தான் செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் Asphalt 9 ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவும் ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கேம் தான். இந்த கேமும் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேலே ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது இதுலேயும் எந்தவித ஹீட்டிங் இஷ்யூஸும் இல்லை. பிஜிஎம்ஐல இருந்த மாதிரி லைட் வார்ம்னஸ் மட்டும் தான் இருந்ததை தவிர எந்தவித ஹீட்டிங் இஷ்யூஸோ ஓவர் ஹீட்டிங்கோ இல்லை. அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை எந்தவித லேக்ஸும் இல்லை, ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கேம் பிளே எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கால் ஆஃப் டியூட்டியும் ப்ளே பண்ணி பார்த்தாச்சு. அந்த கேம் ப்ளே பண்ணும்போது கூட எந்தவித லேக்ஸும் இல்லை, ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லை. இந்த ஃபோனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. நான் ப்ளே பண்ண 3 கேம்ஸுமே ஹை அண்ட் கிராஃபிக்ஸில் தான் ப்ளே பண்ண முடிஞ்சுது. ஸோ ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் வச்சு ப்ளே பண்ணும்போது கூட எந்தவித ஹீட்டிங் இஷ்யூஸும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் த்ராட்லிங் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா த்ராட்லிங்லாம் பெருசாக இந்த ஃபோனில் இல்லை. ஸோ உங்களால் கண்டினியூஸாக இந்த ஃபோனில் கேம்ஸ் ப்ளே பண்ண முடியும், அதுவும் ஹை கிராஃபிக்ஸில். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வரும்.